ஆஸ்கார் இன்ஸ்டியூட் சென்னை. நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பார்த்துட்ருக்கோம், சுருக்குதல் பார்த்துட்ருக்கோம், டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடான சம்ஸ். ஸோ அதில் வந்துட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சிம்பிளிஃபிகேஷனில் வந்துட்டு சர்ச் அண்ட் இண்டேசஸ், விகிதமுறா மூலங்கள் மற்றும் குறியீடுகள். ஸோ இந்த மாதிரி பவரில் ரூட்டில் வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்றத பற்றி இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறளோட ஆரம்பிக்கலாம். ஸோ இன்னா செய்தாரை ஒருத்தல் அவனான நன்னயம் செய்துவிட. ஸோ இன்னா அப்படின்றது இந்த இடத்துல என்ன மீனிங் அப்படின்னா, நமக்கு துன்பம் செய்தார், நமக்கு வந்து துன்பம் செய்தவங்களை நம்ம வந்து திரும்ப அவங்களுக்கு ஏதோ ஒரு துன்பம் செய்யணும், அவங்க வந்து பழிவாங்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க தேவையில்லை. நம்ம மனசு வருத்தப்பட்டு நம்ம அவங்க வெட்கி தலைகுனியும்படி நாணும்படி அவங்களுக்கு நல்லதை தான் நம்ம திரும்ப செய்யணும். அதை தான் வந்து திருவள்ளுவர் வந்து இந்த குறளில் சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்துட்டு இப்போது திருக்குறளை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அதில் கோடி அப்படின்ற சொல் வந்து 7 இடத்துல வந்துருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ கோடிக்கு நம்ம எத்தனை 0 போடுவோம்? 7 0வா? ஸோ 7 இடத்துல வந்துருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 7 அப்படிங்கிற சொல் வந்து 8 இடத்துல வந்துருக்கு. அது அடுத்து பற்று அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒரே குறளில் 6 தடவை வந்துருக்கும். ஸோ பற்றுக பற்றற்றான் அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு அப்படின்னு சொல்லி ஒரு குறளில் 6 முறை அந்த பற்று திரும்ப வந்திருக்கும். அண்ட் தென் திருக்குறள். ஓகே, இது போதும் இன்னைக்கு. இது சம்மந்தமாக அடுத்து நாளைக்கு பார்க்கலாம் பேரண்ட்ஸ். ஸோ நம்ம சர்ச் அண்ட் இண்டேசஸ் போயிடலாம். ஸோ சர்ச் அண்ட் இண்டேசஸில் இந்த ஃபார்முலாஸ்லாம் நமக்கு வந்து கிளியராக இருக்கணும். இந்த ஃபார்முலாஸில் நம்ம கிளியராக இருந்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம சம்ஸை முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ a பவர் m இன்ட்டு a பவர் n. ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் இங்கே பவர்ஸில் ஆட் பண்ணணும், அண்ட் டிவிஷனில் இருந்தால் மைனஸ். இங்கே மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா காமனாக எடுத்து எழுதலாம். பேஸ் வந்து சேமாக இருந்துச்சு அப்படின்னா, அதே மாதிரி இங்கே பேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா, அண்ட் எக்ஸ்போனன்ட் வந்து சேமாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பவரில் எழுதலாம். அதே மாதிரி டிவிஷன் அப்படின்னா டிவைடில் எழுதி ஹோல் பவர் எடுத்துக்கலாம். அதே மாதிரி எனிதிங் பவர் 0, எந்த வேல்யூ க்ரோரு மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் இவ்வளோ வேணாலும் எடுத்துட்டு அதோட பவரில் 0 போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் 1. அதே மாதிரி nth ரூட் ஆஃப் ஏவை நம்ம வந்து காமனாக எப்படி எழுதுவோம் அப்படின்னா a பவர் 1/n எழுதுவோம். ஸோ இந்த a பவர் n 1/n, சப்போஸ் a பவர் n வந்துட்டு தலைகீழி, அதோட தலைகீழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பவரில் இருக்கிறது மைனஸாக மாறும். ஸோ 1 டிவைடட் பை a பவர் -n. அதே போல் ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ அந்த வேல்யூ இப்போ -4 பவர் 5 கொடுத்துருக்காங்க, டிவைட் -4 பவர் 8. ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்துட்டு -1. ஸோ 1 into 4 இருக்கிறதா தானே அர்த்தம். சப்போஸ் ஈவன் மீன்ஸ் -1 பவர் 2 அப்படின்னு இருந்துச்சுன்னா வேல்யூ 1. அதே -1 பவர் 3 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா வேல்யூ எனக்கு -1. ஸோ இதில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பவருக்கு ஈவன் இருந்துச்சு அப்படின்னா வேல்யூ ப்ளஸ்ஸு, 1ஓட பவர் வந்துட்டு ஆடாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வேல்யூ வந்து -1. ஸோ இப்போ இந்த சாம்பிள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஸோ இப்போ -4 பவர் 5. ஸோ ஈவன் டிஜிட்டில் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு ஆன்சர் என்ன வரும்? மைனஸில் வரும். அண்ட் தென் 4 பவர் 5 டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது? -4 பவர் 8 ஈவன் டிஜிட். ஸோ இப்போ ஈவன்றதுனால இந்த மைனஸ் எனக்கு வராது, ப்ளஸ் தான். ஸோ எனக்கு வேல்யூ 4 பவர் 8. ஸோ இப்போ இந்த 4 பவர் 8 இங்கே 5 இங்கே 3. ஸோ எத்தனை இருக்குது? மைனஸ் காமனாக இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா, சப்போஸ் இப்போ மேலே எடுத்து எழுதணும் அப்படின்னா மைனஸில் வருமா? 4 பவர் -8. இங்கே டேரெக்டாக வச்சும் கேன்சல் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து 5ல் 5 வச்சு அப்படின்னா பேலன்ஸ் ஒரு 3. ஸோ -1 டிவைடட் பை 4 பவர் 3. ஸோ அதை நம்ம டேரெக்டாக எப்படி எழுதுவோம் அப்படின்னா -4 பவர் -3. ஸோ -4 சரி மேலே கொண்டு வர தேவையில்லை. ஸோ -1 டிவைடட் பை 4 4 16, 16 4 64. ஸோ -1/64 இஸ் மை ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மைனஸ் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. பவரில் வந்துட்டு ஈவன் இருக்கா ஆட் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மைனஸ் சிம்பிளை வந்து கரெக்டாக போடும். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 3 பவர் 0 ப்ளஸ் 4 பவர் -1 இன்டூ 2 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ எனிதிங் பவர் 0 இஸ் 1. ஸோ இந்த 4 பவர் -1 நம்ம எப்படி எழுதுவோம்? 1/4 எழுதலாமா? ஸோ இன்டூ 2 ஸ்கொயரோட வேல்யூ 4. ஸோ
இதை நான் சிம்பிளிஃபை பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 4 1s are 4, 4 plus 1 5 divided by 4 into 4. ஸோ இந்த 4 4 கேன்சல், எனக்கு ஆன்சர் 5. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ 3 cube power minus 2 into 2 square power minus 3 some value பவர்ஸில் கொடுத்துருக்காங்க, மைனஸில் இருக்கா? ஸோ ஓகே, இந்த 3 cube பவரில் இருக்கிறத வந்து ப்ளஸ்ஸாக மாற்றணும் அப்படின்னா 1 divided by ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணலாமா? a பவர் m into n ஃபார்முலால. ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 3 பவர் 2 3s are 6 into 2 பவர் minus 6 divided by 2 power minus 8 into 3 power minus 4 into 4 power minus 2. So power la minus la irukka, adha keela kondu ponom appadina minus namakku maaruma. So thalagi reciprocal eluduna. So 1 divided by 3 power 6 into 1 divided by 2 power 6 divided by 1 divided by 2 power 8 into 1 divided by 3 power 4 into 1 divided by 4 power 2. So இப்போ எனக்கு வந்துட்டு டிவைட்ல இருக்க வேல்யூ வந்து மல்டிப்ளிகேஷன் அண்ட் அதுக்கு ஒரு ஃபிராக்ஷனா இருக்கா. ஸோ இந்த ஃபிராக்ஷனை நான் அப்படியே தலைகீழியா எழுதலாமா, ரெசிப்ரோக்கல் பண்ணலாமா? ஸோ 1 divided by 3 power 6 into 1 divided by 2 power 6 அப்படியே இருக்கும். ஸோ இந்த 1 by 2 power 8 வந்து 2 power 8 by 1 வரும், and 3 power 4 by 1 and 4 power 2 by 1. ஸோ இப்போ கேன்சல் பண்ணலாமா? 3 6 இருக்கு, இங்கே 4 இருக்கா? ஸோ இப்போ இங்கே கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஒரு 2 வருமா? தென் 2 பவர் 6 2 பவர் 8. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஒரு 2 பேலன்ஸ் இருக்குமா? அண்ட் தென் 4க்கு எதுவுமே இல்லை. ஸோ நமக்கு என்ன வேல்யூ இருக்கு? 2 ஸ்கொயர் இன்ட்டு 4 ஸ்கொயர் டிவைடட் பை 3 ஸ்கொயர். So 4 into 16 divided by 9, 6 4s are 24, 64 divided by 9. So how many 9s? 64 divided by 9. So 7 9s are 63, 7 1 by 9. So next question, 2 power p is equal to 32. Base same இருந்துச்சு அப்படினா நம்ம ஈக்குவல் பண்ணலாமா? Suppose 5 squared is equal to 5 power 2x is equal to 5 power 6 அப்படின்னு இருந்துச்சு அப்படினா பேஸ் சேமா இருந்துச்சு அப்படினா எக்ஸ்போனன்ட்டை நம்ம ஈக்குவல் பண்ணலாம். So 2x is equal to 6 ன்னு எழுதலாம். So x is equal to 6 by 2 3 அப்படின்னு. So அதே மாதிரி இந்த சம்முக்கு நம்ம p ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணனும் அப்படினா 32 பவர்ல எழுதலாமா? 2 ஓட பவர்ல, 2 ஓட பவர்னா 5, 2 வந்து 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா நமக்கு 32 வரும். So இப்போ இத ஈக்குவல் பண்ணலாமா? So p is equal to 5. Fourth question, y power a minus b and y power some value இருக்கா? So base எல்லாம் சேமா இருந்துச்சு அப்படினா மேல எல்லாத்தையும் அப்படியே ஆட் பண்ணி எழுதலாம். So a minus b plus b minus c plus c minus a is equal to a b b c c எல்லாமே cancel. So y power 1 is equal to answer 1. So next 5 power a is equal to 3125 இருக்கு. எனக்கு 5 power a minus 3 ஓட வேல்யூ வேணும். So எனக்கு இது வேணும் அப்படினா ஃபர்ஸ்ட் a வேணுமா? So a வை நம்ம ஃபைண்ட் பண்ணனும் அப்படினா பேஸ வந்து சேம் ஆக்கலாமா? So 5 power 5. So 5 வந்து 5 டைம்ஸ் பண்ணோம் அப்படினா 3125 வரும். So இப்போ எனக்கு இதுல இருந்து a கிடைச்சிருச்சா? So a ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணேன் அப்படினா 5 power 5 minus 3 is equal to 5 power 2. So answer is 25. So next question, 5 into some value power la 3 இருக்கு and the whole power 1 by 4 கொடுத்திருக்காங்களா? So இதுல இருந்து 8 power 1 by 3 ஆ? So 8 power 1 by 3 னா இத வந்து 3 டைம்ஸ் எதை மல்டிப்ளை பண்ணா எனக்கு வந்து அந்த வேல்யூ ஃபைண்ட் பண்ணனும். So 3 டைம்ஸ் மல்டிப்ளை ஆகாத நான் வெளில எடுப்போம். For example, ஸ்கொயர் ரூட் அப்படினா
ஸ்கொயர் ரூட் ஆஃப் வெறும் ரூட் அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஸ்கொயர் ரூட் அங்கே நத்திங் பட் 2 இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 into 2. ஸோ 1 டைம் வெளியில் எடுப்பேன், ஆன்சர் 2 வரும். அதே போல் இப்போ கியூப் ரூட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே 2 power 3 இருந்துச்சு அப்படின்னா இதுவும் கெட் கேன்சல். ஸோ ஆன்சர் 2. ஸோ இதுதான் ஸ்கொயர் கியூப் ரூட்டுக்குள்ள டிஃப்ரெண்ட். அதே மாதிரி 4th ரூட் அப்படின்னா உள்ள இருக்கிறத 4ஓட மல்டிபிள் ஆஃப் 4 டைம்ஸ் எழுதணும். 5th ரூட் அப்படின்னா மல்டிபிள் ஆஃப் 5 டைம்ஸ். ஸோ இப்போ இங்கே வந்து கியூப் ரூட். ஸோ மல்டிபிள் ஆஃப் 3 டைம்ஸ். இப்போ 8 நான் மல்டிபிள் ஆஃப் 3 டைம்ஸ் எந்த நம்பர் எழுதுனா எனக்கு மல்டிபிள் ஆஃப் 3 டைம்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா 2 cube. ஸோ 2 cube the whole power 1/3 plus 27 வந்துட்டு 3 cube the whole power 1/3. மேலே இன்னொரு 3 இருக்கா, the whole power 1/4. ஸோ நெக்ஸ்ட் 5 இந்த 3யும் 3யும் get cancel. ஸோ எனக்கு என்ன கிடைக்கும் 2 plus இந்த 3யும் 3யும் cancel. ஸோ 2 plus 3 the whole cube whole power 1/4. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணலாமா? ஸோ 5 into 5 power 3 the whole power 1/4. this is nothing but இங்கே 1 இருக்கதா இருக்கும். ஸோ மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா மேலே ஆட் பண்ணுவோம். 3 plus 1 4. ஸோ 1/4. 4 and 4 get cancel. ஸோ answer is 5. So next question, 2 power n minus 1 plus 2 power n plus 1 is equal to 320. என்னோட வேல்யூ எனக்கு கேட்குறாங்க. ஸோ இது வந்துட்டு நான் டைரெக்டாக டக்குன்னு வந்துட்டு பேஸ் சேமாக இருக்குது, ஓகே, n minus 1 plus n plus 1 equal to 320 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா ஆன்சர் ராங். ஏன்னா நமக்கு வந்து மல்டிப்ளிகேஷனில் பேஸ் சேமாக இருந்துச்சு அப்படின்னா தான் m into n எழுதலாம். அடிஷனில் வந்துட்டு பேஸ் சேமாக இருந்துச்சு அப்படின்னா பவர்ஸை நம்ம சேர்த்து எழுத முடியாது, ஈக்குவல் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது காமனாக வெளியில் எடுக்கிற மாதிரி யோசிக்கணும். ஸோ காமனாக வெளியில் எடுத்து அதுக்கப்புறம் என்னோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணுற மாதிரி நம்ம யோசிக்கணும். ஸோ இங்கே வந்துட்டு 2 power n minus 1 இருக்கா. ஸோ இங்கே n minus 1 இருக்கு. ஸோ நான் இதையே n minus 1 மாற்றணும்னா என்ன பண்ணலாம்? ஸோ 2 power n plus 1 இருக்கு. எனக்கு வந்துட்டு n minus 1 வேணும் அப்படின்னா plus 1 minus 1 பண்ணுறேன். வேல்யூ மாறாதா? plus 1 minus 1 பண்ணேன் அப்படின்னா எனக்கு வேல்யூ மாற போகிறது இல்லை. ஸோ ஏன் அப்படின்னா n minus 1 நான் வெளியில் எடுக்கணும், அதுக்காக மாற்றுறேன். இப்போ எனக்கு என்ன கிடைச்சிச்சு? 2 power n minus 1 plus 2 power இங்கே n minus 1 தனியாக எழுதலாமா? எழுதிட்டு plus 2 இருக்கா. ஸோ 2 power n minus 1 plus 2 power n minus 1. ஸோ எப்படி எழுதுவோம்? a power m plus என்னோட ஃபார்முலா a power m into a power n எழுதுவோமா? ஸோ இதை நான் வந்து பிரிச்சுக்கலாமா அந்த மாதிரி? ஸோ அப்படி பிரிச்சேன்னா எனக்கு என்ன வரும்? 2 ஸ்கொயர்னு கிடைக்குமா? ஸோ இப்போ 2 power இது ரெண்டுக்கும் காமனாக 2 power n minus 1 காமனாக வெளியில் எடுக்கலாமா? எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 1 plus 2 squared is 4னு கிடைக்குமா? ஸோ 2 power n minus 1 into 5. ஸோ 2 power n minus 1 into 5 ஈக்குவல் டு எனக்கு என்ன இருக்குது? 320. ஸோ 2 power n minus 1 320. இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்க 5 இங்கே டிவைடில் வருமா? ஸோ இங்கே 5ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 6 5s are 30, balance 2, so 4 5s are 20. ஸோ 2 power n minus 1 is equal to 64. இதை வந்து 2ஓட பவரில் நான் எழுதணும். 2ஓட பவரில் எழுதணும் அப்படின்னா எனக்கு என்ன ஸோ 2ஓட பவர் 6 அப்படின்னு போட்டேன் அப்படின்னா எனக்கு 64 வரும். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஈக்குவல் பண்ணலாமா? n minus 1 is equal to 6. ஸோ n is equal to 7. Okay, next question. 1/5 the whole power 3y is equal to 0. Some value is equal to நமக்கு என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? 0.25 power y. ஸோ இது நமக்கு வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒய்யோட வேல்யூ தெரியணுமா? ஸோ ஒய்யோட வேல்யூ இதுலேருந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஒய்யோட வேல்யூ இதுலேருந்து ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? பேஸ் சேமாக இருக்கணுமா? ஸோ பேஸை சேம் ஆக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்டில் டெசிமலில் இருக்கா. ஸோ டெசிமலில் இருக்கிறத நான் வந்துட்டு ஹோல் நம்பராக மாற்றணும் அப்படின்னா டிவைட் இத்தனை டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை 0 இருக்கோ அத்தனை 0 போடுவேன்னா ஸோ 1000 மேலே என்ன இருக்கும்? ஸோ இன்ட்டு 1000 பண்ணனா 30 பாயிண்ட்டுக்கு அப்புறம் வச்சு அப்படின்னா எனக்கு வந்து என்ன கிடைக்கும்?
8 கிடைக்குமா? ஓகே. ஸோ அந்த 8 வந்துட்டு 8 by 1000 வந்து கேன்சல் பண்ணலாமா? 8 டேபிளில் 1 8s are 8, 10ல் எத்தனை 8 இருக்கு? 1. ஸோ பேலன்ஸ் 2, 2 8s are 60, பேலன்ஸ் 4, 5 8s are 40. ஸோ இப்போ இந்த 1 by 25 நான் 5 ஓட பவரில் எழுதலாமா? 1 divided by 5 cube. ஸோ 5 cube ஓட வேல்யூ தான் எனக்கு என்ன? 125. ஸோ இப்போ இங்கே என்ன இருக்கு எனக்கு? 1 divided by 5 the whole power 3y இருக்கா? ஸோ இப்போ பேஸ் சேம் ஆக்கிட்டேன்னா that is then நான் எப்படி எழுதுவேன்? 1 cube is 1. ஸோ 1 by 5 the whole cubeன்னு எழுதலாம். ஸோ இப்போ பேஸ் சேமாக இருக்கா? ஸோ இப்போ எனக்கு 3y is equal to 3. ஸோ which is y is equal to 1. So y is equal to 1 அப்படின்னா 0.25 the power 1 is equal to 0.25 is my answer. So next question, a power x is equal to b power y is equal to c power z னு கொடுத்துட்டாங்க and b squared ஓட வேல்யூ ac அப்படினு கொடுத்திருக்காங்க. நமக்கு என்ன கேக்குறாங்க அப்படினா y ஓட வேல்யூ கேக்குறாங்க. So y ஓட வேல்யூ வேணும் அப்படினா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்? a power x b power y. So இந்த வேல்யூ எல்லாத்தையும் வந்து ஈக்குவல் டு k அப்படி நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது எல்லாமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கு? சம் வேல்யூ இது பவரில் இருக்கு. இது a b எல்லாமே வந்துட்டு வேரியபிள்ஸாகவே இருக்கிறதுனால போல நான் ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஸோ a power x is equal to k, b power y equal to k, c power z is equal to k அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்படி எடுத்துட்டேன் அப்படின்னா பவரில் இருந்ததுன்னா அது சேம் டிவிஷனில் போகுமா? ஸோ எனக்கு இதுலேருந்து a ஓட வேல்யூ என்ன? k பவர் 1 by xன்னு வருமா? அதே மாதிரி b பவர் y எடுத்துட்டேன் அப்படின்னா b பவர் y is equal to k அப்படின்னா b ஓட வேல்யூ k பவர் 1 by y. அதே மாதிரி c ஓட வேல்யூ k பவர் 1 by z. ஸோ இப்போ எனக்கு a b c ஓட வேல்யூ தெரியும். என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? b ஸ்கொயர் is equal to ac ன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்போ b ஸ்கொயர் பண்ணலாமா? b ஓட வேல்யூ எனக்கு என்ன? k பவர் 1 by y the whole square is equal to a. A is nothing but k power 1 by x and c is k power 1 by c. So இங்க வந்துட்டு பவர்ல இருக்குது மல்டிப்ளை ஆகுமா? 2 divided by y is equal to k power base சேமா இருக்கு மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன்? ஆட் பண்றேன். ஸோ 1 by x plus 1 by 1. ஸோ இப்போ இதை ஈக்குவல் பண்ணலாமா? பட் சேமா இருக்கிறதுனால ஸோ 2 divided by y is equal to 1 by x plus 1 by so இதுக்கு LCM எடுத்தா என்ன வரும்? 1 by x plus 1 by z LCM எடுத்தோம் அப்படின்னா so x plus z. so y ஓட வேல்யூ y is so y இந்த சைடு வரும் 2 into x z divided by x plus z. This is y. so ஆப்ஷன்ல வந்துட்டு இந்த டிவைட்ல மேல இருக்கிறது கீழ சோ டிவைட் 2 வந்துட்டு கீழ அந்த மாதிரி மாத்தி கொடுத்திருப்பாங்க. சோ கரெக்ட்டா பார்த்து ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு போறத கரெக்ட்டா பார்த்து ஆப்ஷனை டிக் பண்ணி. நெக்ஸ்ட் क्वेश्चन. சோ அதே மாதிரி தான் ஆனா எனக்கு என்ன ரெசிப்ரோக்கல் வேல்யூ கேட்பாங்க. சோ இங்க நார்மலா 1x + y + z ன்னு கேட்பாங்க. பட் இந்த சம்ல வந்து எனக்கு ரெசிப்ரோக்கலோட வேல்யூ வேணும் அப்படினு கேட்பாங்க. அத சம் பண்ணா என்ன வரும் அப்படினு கேட்பாங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? நார்மலா இந்த மாதிரி வேரியபிள்ஸ் எல்லாம் மிக்ஸ்டா கொடுத்தா ஈக்குவல் டு சம் வேல்யூ ஈக்குவல் பண்ணுவோம்னா ஸோ 2 power x is equal to 3 power y is equal to z sorry 6 power minus z is equal to k அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை 2 power x is equal to k அப்படின்னா ஸோ 2 is equal to k power 1 by x இந்த x நான் அந்த சைடு கொண்டு போகிறேன். அதே போல் இந்த வேல்யூ எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 3y power 3 power y. So 3 power y is equal to k அப்படினா 3 is equal to k power 1 by y. So அதே போல 6 power minus z is equal to k அப்படினா 6 is equal to k power minus 1 by z. இப்போ எனக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு? 6 is equal to k power minus 1 by z கிடைச்சிருக்கு. இதோட வேல்யூ 2, இதோட வேல்யூ 3. இப்போ நான் அந்த 6 என்ன பண்றேன்? மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 ல எழுதுறேன். ஸோ 2 into 3
அப்படின்னு எழுதலாமா 6 ஸோ இப்போ k பவர் மைனஸ் 1/c இருக்கா. ஸோ இந்த 2க்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், 3க்கு பதிலாக எதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா. ஸோ இப்போ 2ஓட வேல்யூ k பவர் 1/x இன்ட்டு 3ஓட வேல்யூ k பவர் 1/y is equal to k பவர் மைனஸ் 1/c. ஸோ இப்போ பேஸ் எல்லாம் சேமாக இருக்கா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம், அதை வந்து ஆட் பண்ணிட்டு ஈக்குவல் பண்ணலாம் கேக்கு. ஸோ ஈக்குவல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், k பவர் மைனஸ் 1/c is equal to k பவர் 1/x plus 1/y. So 1/x plus 1/y is equal to base சேமா இருக்கா. ஸோ ஈக்குவல் பண்ணலாமா. ஸோ மைனஸ் 1/z. ஸோ 1/x plus 1/y plus ஈக்குவலுக்கு இந்த சைட் கொண்டு வரேன் 1/z is equal to 0. So a power x is equal to b, b power y is equal to c, c power c is equal to a. Find x y z. So எனக்கு x y z வேணும். So x y z வேணும் அப்படின்னா a power x தான் b, b ஓட வேல்யூ எனக்கு தெரியுமா. ஸோ இந்த b ஓட வேல்யூ கொண்டு போய் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா. a power x y equal to c அப்படின்னு வருமா. And then c ஓட வேல்யூ, this is nothing but c power c is equal to okay. And then c ஓட வேல்யூ இதா. c ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா இதை கொண்டு போயிட்டு நான் இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். So a power x y power z is equal to a. So a power x y z is equal to a. So x y z is equal to 1. உண்மையில் a power x is equal to b, b power y equal to c, c power z equal to a கொடுத்துருக்காங்க. x y z ஓட வேல்யூ நமக்கு வேணும். ஸோ எனக்கு வந்துட்டு b power y ன்னு இருக்கிற இடத்துல b ஓட வேல்யூ எனக்கு தெரியும். ஸோ b ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். a power x y equal to c ன்னு வருது. அண்ட் தென் எனக்கு c இருக்கிற இடத்துல இந்த வேல்யூ கொண்டு போய் நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். ஸோ a power x y the whole power c is equal to a. ஸோ இது வந்துட்டு நம்ம நார்மலாக மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ஸோ a power x y c equal to a. ஸோ x y c ஓட வேல்யூ 1. ஓகே, சிம்பிளிஃபிகேஷனில் ஓரளவு கவர் ஆகிருக்கு. ஒரு 3 டாபிக்ஸ் முடிச்சிருக்கோம். இன்னும் நம்பர்ஸ் ரிலேட்டடாக அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், அந்த கூட்டுத்தொடர் வரிசை, பெருக்குத்தொடர் வரிசை, அந்த இது இருக்குது. அண்ட் தென் ரூட்ஸ் வச்சு வர சம்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ அந்த 2 டாப்பிக்கோட சிம்பிளிஃபிகேஷன் ஓரளவு கவர் ஆகிடும். ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த சர்ச் அண்ட் இண்டைசஸ் ரிலேட்டடாக உள்ள சம்ஸ் 6th to 10th வரைக்கும், திரும்ப அதே தான் சொல்லுவேன். நமக்கு வந்துட்டு குரூப் 1 வரைக்குமே நம்மளோட ஸ்டாண்டர்ட் வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவல் தான். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் லெவல் வரைக்கும் உள்ள புக்ஸில் உள்ள சம்ஸை, இந்த டாபிக் ஓரியன்டாக உள்ள எல்லா சம்ஸையும் ரெகுலராக ஒரு 2 சம் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.